இந்த மழை பெய்யுதான் இந்த ஏரியால கூட வைக்கல. டைமே போகலையே. யார் விட்டு மரம் தெரியல, வாழைக்காய் கொலை கொலையே தொங்குதே. அப்பா கிட்ட சொல்லி நீ பஜ்ஜி கடை போட்டு பணத்தை பாத்திர வேண்டியதுதான். பரவாயில்லடாப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல முகத்துல மூசிக்கிறேன். ஒரு 200 ரூபாய் தேரும் பிச்சு போட்டாக்கா பார்த்துக்கலாம். கடவுள் இன்னைக்கு நமக்கு இதை காமிச்சிக்கிறான். இன்னும் என்னென்ன காமிக்கிறான்னு பார்க்கலாம். இங்க உட்காந்து இங்க என்ன பண்ணிக்கிற? துட்டு ரெடி பண்ணிக்கிறேம்மா. துட்டு இது பாரு, அங்க ஏரி கிடக்குது இல்ல, அங்க போனேன். சும்மா போகும்போது இதுக்கு இது கீழே கிடக்குது. சரி, ஏன் இதை விட்டு வரனா அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். ஒரு 200 ரூபாய் தேரும். இது உனக்கு இந்த பொறுக்கிற புத்தி ஏன்னா போகுதா? நீ தான் 200 ரூபாய் வச்சுக்கிற, நான் ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். அதை நம்ம நீ பண்ணணும் வச்சுக்க, 1000-2000 தேரும். என்னம்மா சொல்ற? 1000-2000? இதை நாளைக்கு பாத்துக்கிறேன். வாமா போலாம். வாப்பா வாப்பா வாப்பா. அங்க பாரு, இந்த வீட்டுல திருடணுமா நகை பணம்? நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல. அதோ பாரு வாழை மரத்தை கொலை தொங்குதா? வாழை மரம்னா வாழை கொலை தான் தொங்கும். அதுல போய் பொலா போயமா தொங்கும். இதுதான் உன் ஐடியாவா? நேரம் ஒரு 200 ரூபாய் ரெடி பண்ணிருப்பான். போமா. ஏப்பா இல்லப்பா, இன்னைக்கு ஏரி வேலை கூட கிடையாது, லீவு தான் இன்னைக்கு. அந்த வாழைக்காய் அறுக்கிறோம், பஜ்ஜி கடை போடுறோம், காசை பாக்குறோம். ஏமா அந்த வாழைக்காயெல்லாம் பறிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். வா இருப்பா, ஆள் இருக்கிறாங்களா இல்லையா பாரு. நம்மனா நெகை பணமா பறிக்க போறோம். வாழைக்காய் தானே பறிக்க போறோம். இங்க பாருமா, வேஸ்டா வாழைக்காயெல்லாம் கட்டி வச்சிடறானுங்க. சோறா வா, அப்படியே வா. ஏமா வீட்டுல யாரும் இல்ல, சைலண்ட். எப்போ நாய் கொலிக்குதுப்பா. நாய் பேய பார்த்து தானே கொலிக்கும். உன்னை பார்த்து ஏன் கொலிக்குது? வாமா கம்முனு. பா பெரிய பெரிய வாழைக்காய பறிப்பா. ஆமா யாரும் வந்துருப்பாங்க. போதும் வா. போதுமா? அப்பா இதை வச்சு பணக்காரன் ஆயிடலாம் நம்மளுக்கு. இதா இவ்வளவு அறுத்துட்டு இருக்கிறேன். ஏமா யாரா வீட்டு விட்டு வெளியே வந்துட போறாங்க. சீக்கிரம் வாமா, சீக்கிரம் ஓடியா. நம்ம ஓட்டாண்ட போய் கடை போட்டுடலாம். ஏமா சீக்கிரம் வாமா, சீக்கிரம் வாமா. இந்த வாழைக்காய் இங்கே வை, இங்கே கடை போட்டுடலாம். இதோ இதை புடி. போய் வானிலை அடுப்புல எடுத்துட்டு போ. இதோ வரமா. ஓ குன்றத்தூர் போய் கன்றபயில் கட்டணுன்ற போற வயல எனக்கு பஸ் ஸ்டாண்ட் ஏன்னா வாங்கி கொடுத்துட்டு போமா. ஏய் நீ துண்டுறதுலேயே இருறா. கரண்ட் பில்லு கட்டலனாக்கா பீஸ் கேரியர் இப்படியும் போயிடுவாங்க. இல்லைனாக்கா இருட்டுல கொசுல தான் கிடக்கணும், ஃபேன் இல்லாத. ஓ இந்த பஞ்சத்துல நீ துண்ட எனக்கு என்ன வாங்கி கொடுமா. டேய் வாடா கம்மு, நாங்க பஜ்ஜி போடுறாங்க வாங்கி தரேன். கப்ப சீவி போடு. ஜனங்க வந்துச்சுங்கன்னா அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாது நம்மளால. சீக்கிரமா போடுமா. மாவு கறிக்கிறேன், நீ சீக்கிரம் சீவே. நல்ல காரியமா. எண்ணெய் ஊத்திட்டாமா? ஊத்து இருங்க. வச்சிருந்ததே ஒரு பாக்கெட்டு தான். நீ பேச்சு கட்டு ஊத்திட்ட. இன்னொரு பாக்கெட்டு வேணும்னு கேட்டானா துட்டே கிடையாது. பஜ்ஜி வித்து நம்ம பங்களாவிலேயே கட்டிடலாம். நீ என்ன ஒரு பாக்கெட் எண்ணெய் கழுவுற? பஜ்ஜி வித்தாமா பங்களா கட்டினாங்க? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ டெய்லி பஜ்ஜி கடையா போட்டுருக்கலாமே. ஏய் வாடா கடை வந்துருச்சு. மா இவனை நம்பிட்டான், இப்பதான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நீ வீட்டுல பேசுற மாதிரி இங்கேயும் பேசாத, கம்முனு இருக்கு கடை தேர்வு. மா பஜ்ஜி கிடையாது. டேய் தம்பி, இருட்டுக்கடை அல்வா கேள்விப்பட்டிருக்கியா? எப்பவுமே இருட்டுல தான் போடுவான், நீ பகல்ல போட்டுக்கிறோம். ஏமா இப்ப என்ன கேட்டுறான் பையன் இப்படி சிலுத்துக்கிற? இந்த பக்கம் மாவு கரைச்சி வச்சுக்கிறோம், இந்த பக்கம் வாழைக்காய் சீவி வச்சுக்கிறோம். பஜ்ஜி போடாம வேற என்ன போட முடியும்? இந்த நாய் மூஞ்சி கேக்குறான், நீ வந்து பேசிக்கிறியா? நெக்கலா பேசுனுக்குறாமா, கொதிக்கிற எண்ணெய் மூஞ்சில ஊத்திட்டு போறேன். டேய் ஏற்கனவே எங்க அப்பா மூஞ்சி அப்படிதான் இருக்குது. இருடா பஜ்ஜி போட்டு தரேன், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லு. அம்மா இருட்டு வாய்க்காவில் சுட்டா சூப்பரா வரும் உங்களுக்கு பஜ்ஜி. ஆமாப்பா. புக்ஸு புக்ஸுன்னு வருது பாரு. அதுதான்மா பெரியவங்க அந்த காலத்திலே சொல்லிக்கிறாங்க, திறன் பலகாரத்துக்கு தான் ருசி அதிகம்னு. திருப்புமா திருப்புமா, சீக்கிரமா திருப்புமா. அவன் வேற 10 பஜ்ஜி கேட்டு வச்சுக்கிறான். டேய் அப்பன்னு பாக்குறேன், நான் உன் பேச்சு கேட்பேன், அடுப்பு உன் பேச்சு கேட்குமா? அவனை கை விட்டு திருப்பு. பாத்தியாமா அந்த பொண்ணு அவங்க அப்பனை மதிக்கல, நான் தான் உன்னை மதிக்கிறேன். நீ மிதிக்கிற. ஏமா சீக்கிரம் இறங்குங்க, மழை மாதிரி இருக்குது, பொறுமையா எடுக்கிறீங்க.
ஏமா என்ன பண்றீங்க சீக்கிரம் மெல்ல மேலே ஏத்துங்க ஏமா வேக வேகமா ஏத்துங்கம்மா ஏய் கட்டையா ஜாலியா இருந்ததுல. டேய் அப்பா வேற எதிரே நிக்கிறான் சரியாவா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மறுபடியும் போயிடலாம் விளையாட. வருது பாரு ஊர் தாம்படி எங்கடா போயிட்டு வரீங்க? நாம எங்க பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை இந்த பொறுக்கி கேக்குது. இதனால தான் நம்ம பொறுக்கி ஆனோன்னு அதுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு வரோம். ஆமா ஆமா. இங்க இருக்கிற வேலையை போடுங்க முடியல. நீ வெளியூர் போய் கோபுரம் கட்ட பாரு நீ. கட்டையா எப்படி சொன்னாலும் கட்டையை போடுவான். நீ எப்படியும் சொல்லி சமாளி வீட்டுக்கு போவான். டேய் நட்டியா நீ கம்முன்னு எப்படி சமாளிக்கிற ரெடியாரு. இதெல்லாம் பேசுவப்பா. இவங்கெல்லாம் டீ பஜ்ஜி வாங்கி கொடுத்தியா? மழை வர போல இருக்குது. ஒரு டீ வாங்கி கொடுத்தா வேகமா வேலை நடக்கும்ல. ஆமாண்டா மறந்துட்டா டீ பஜ்ஜி வாங்கி கொடுங்க வேலை செய்யறவங்களா அப்போ. இதெல்லாம் சொல்லுவேன். காசு யாரு கொடுப்பா? உங்க அப்பா வந்து கொடுப்பாங்களா? வெளியூர்ல போய் சம்பாதிச்சிங்களா அதை போய் வாங்கினா இப்போ எங்க காசு கொடுத்தான் ஏமாத்தி தட்டி விட்டான். இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படாது. நீ போய் ஜிபே பண்றப்போ. ஓ எப்பா உனக்கு ஜிபே தெரியுமா? தெரியாது முன்ன போய் வாங்கிட்டு நான் பின்னாடி வரப்போ. வரணும் வரணும். நட்டியா என்னடா புது கடை இருக்குது. பொண்ணு வேற நிக்குது. வா 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 பஜ்ஜியும் தூக்குறோம் பொண்ணையும் தூக்குறோம். ஏய் நட்டியா பாப்பா பஜ்ஜி சுரத்து பாதுஷா சுர மாதிரி இருக்குது பாரு. அது பாதுஷா இல்ல கார பஜ்ஜி. பாப்பா பஜ்ஜிக்கு வலிக்கு போகுது பார்த்து எடு. எப்படி இருக்கிறா பாரு நல்லா. டேய் நான் பாப்பா இல்ல எனக்கு 2 பாப்பா இருக்குதுடா பீப்பா வந்தியா பஜ்ஜி சாப்பிட்டியா போன மாதிரி இருக்கும். இந்த பாப்பா கீப்பா எல்லாம் சொல்றாருன்னா எண்ணெய் மூணு மூஞ்சில ஊத்திடுவேன். பார்த்து பேசி நீ ஏற்கனவே கரையில் எண்ணெய் வேற பக்கத்துல எடுத்து ஊத்திச்சு அப்படியே பொச்சிட்டு போயிடுவேன். அப்பா கேட்டா ஏன்னா ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவேன். நீ சொன்னாலும் சொல்லுவ. ஏன் அந்த புது விட்ட ஓ மேல ஏதிக்கலான்னு பாக்குறியா? வானத்துல போய் முட்டிக்கு போற. விமானம் வந்து முட்டி பார்த்துட்டு இதே தான் லாஸ்ட் உலகம் எண்டுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு போகுது. பாக்குறான் பாரு திருட்டு தீவிரவாதி. ஏய் ஏய் என்ன இங்க வந்து ட்ரு நீங்கிற நெக்கல என்ன வேணும் உனக்கு? அந்த பொண்ணு தான் வேணும். என் பொண்ணை என்கிட்டே கேக்குறியா நீ? பாரு அவன் வீட்டுக்காரன் மிலிட்டரியில இருக்கிறான். வந்தான்னு வச்சுக்கோ மூளையில நிக்க வச்சு சுடுவான். ஏய் கட்டையா இது வரைக்கும் நம்ம மிலிட்டரியில ஓட விட்டு தான் சுட்டு பார்த்துருப்போம். இவன் நான் மூளையில நிக்க வச்சு சுடுவோம்னு சொல்றாங்க. அமைதியா வந்தோமா பஜ்ஜி சாப்பிட்டு போயிடலாம் கம்முன்னு இரு. பெரிய வேற 2 பஜ்ஜி கொடு கூட சட்னி கொடு. சட்னி இல்ல கிட்னி இருக்குது ஓணுமா? அது இருக்கிறவங்கிட்ட கேட்டுக்கிறேன். உன் மூஞ்ச பார்த்தா குடிகார மூஞ்ச இருக்குது. நேரம் அதெல்லாம் செத்து சுண்ணாம்பாயா இருக்கும். நீ வந்து சட்னி இருக்குது கிட்னி வேணுமான்னு கேக்குறியா? என்னடா நட்டியா போட்டுருவாடா. ஏம்மா என்னம்மா என்னைய கலாய்ச்சி நிக்கிறான் அவன்? எனக்கே உன்னை கலாய்க்கணும்னு ஆசை. அவனாச்சும் கலாய்ச்சிட்டு போட்ட விடு. ஓ எப்படி பேசுறானுங்க பாரு. யாருன்னா இப்படி நான் பேசிருப்பேனே அந்த பொண்ணை இப்படி பாத்துருப்பேனா? டேய் என் கூட இருக்க வச்சு நீ வாழை சுட்டினுக்கிற. உன் போயிடுச்சின்னு ஊர்ல கேட்டாதான் தெரியும். ஊர்லயாம்மா கேக்குற? எதிர் வீட்டு பொண்ணுகிட்ட கேட்டு போறது பொட்டுக்கல்லியை பத்தி. ஏமா ஊர்ல ஏன் கேக்குற? என்கிட்ட கேள் நான் சொல்றோம். முந்தா நேத்து குண்டத்தூர் பஸ் இல்ல உன் புள்ள இந்த பஸ்ல அந்த பஸ்ல இறங்கும் போது என்ன ஆச்சு தெரியுமா? பொண்ணு காலில் உயிர்ந்து மன்னிப்பு கேட்டுருந்தான். நான் போய் ஈத்துக்கு வந்தேன். அட எங்க கிட்டே வந்து உன் புள்ளைய பத்தி அப்படின்னு ஆசுக்கா பேசுறேன். பட்ட பயல இந்த வேலை வேற பாக்குறிய நீ? உன் பல்ல உடைக்கிறான். 20 வருஷமா காப்பாத்தி வச்சிருந்த பேரை 1 நிமிஷத்துல கழிச்சிட்டீங்களா? உங்களை வச்சுக்கிறேன்டா. ஏமா பாத்தியா இப்ப என்ன வச்சுக்கிறேன்னு சொல்றான். ஊர்ல எத்தி நீ பொண்ணை வச்சிருப்பான் உன் புள்ள. ஊர்ல காரி துப்புறாங்க. இவன் சரி போடுவான்றான் நட்டியா. அது சரி படாது. அது வந்து வழி ட்ராக் மாதிரி லெஃப்ட்ல வந்தது ரைட்ல போகுது. டேய் பஸ் ஓட்டுறவங்க அப்படி போங்கடா. பஜ்ஜி சாப்பிட மட்டும் இங்க இருக்குடா. ஏதோ கடையில வந்து கலாட்டம் பண்ணிக்கிறீங்க. நான் ஏமா கலாட்டா பண்றான்? அவன் புள்ள அவன் கை விட்டு போறான்னு கட்டையா சொல்றான். வேற ஒண்ணும் கிடையாது. நீ வீட்டுக்கு வாடி உன் காலை உடைக்கிறான். ஏமா இவனுக்கு 2 பஜ்ஜி கொடுப்பான். தம்பி எனக்கு யார் கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுப்பான். இருக்கிற காண்டெல்லாம் உன் மேல காட்டுருவான். என் கறி மூஞ்சியா எங்க அப்பன் சேர்த்து 57 வருஷம் ஆகுது. நேற்றுக்கு வந்து எங்க அப்பன் பஜ்ஜி கொடுப்பானான்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கூட மூளை கிடையாது பொழுது. என்ன கேளு நான் தரேன். குடி. யோ பஜ்ஜி குடியா? எங்களுக்கு எங்க பஜ்ஜி? குடிப்பா. குடி. யோ எங்க அண்ணா ஆம்பளை கையில வாங்க மாட்டான், பொம்பளை கையில தான் வாங்குவான். 3 புல்லட் உங்களுக்காக மிலிட்டரியில தயார் பண்ணி வச்சுக்கிறாங்கடா. கன்ஃபார்ம்டா உங்களுக்கு. அது 3 நேரம் இருக்கட்டும் 30 நேரம் இருக்கட்டும். டேய் கால்ரா முஞ்சி. ஏ இந்த துண்டு தூரப்பையா. யோ நீ பண்றதுல பார்த்தா பாட கன்ஃபார்ம் தான். நல்லா சாப்பிட்டு இப்பயே சாப்பிட்டு வயிற்றுல திருப்தி பண்ணி வச்சுக்கோ. ஓடா நட்டியா கட்டணைக்கு தெரியாதா? கால போன காலத்துல கன்றாவிடா பேசுவீங்க. ஏ தாத்தா எங்க அப்பா? அந்த பொறிக்கு நாங்கடா பார்த்தேன் பஜ்ஜி வர அமிச்சு ஆளே காணாதுங்களா? தாத்தா இப்ப எனக்கு பஜ்ஜி வரலன்னா நைட் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு பாயாசத்தை கலக்கி விட்டுருவோம். அப்படி மாதிரியா இருக்கீங்க பாரு. என் கஷ்டத்தை என்ன வாங்கி கொட்டிக்கிறீங்க? நாங்க எங்க கொட்டிக்கிறோம்? இங்க கொட்டிக்கிறோமா இல்ல இங்க கொட்டிக்கிறோமா? என்ன கம்னு என்ன தாத்தா வாங்கி தர முடியல இல்லையா? சரி வாங்கி தரவா. தாத்தா வெறும் பஜ்ஜி வாங்கி தர கூடாது. முட்டை பஜ்ஜி இல்ல எங்க அப்பா பொரிக்குன்னு சொன்னல. எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன். அப்படி சொல்லாதடா.
₹500 கஷ்டம் கோயா காது கம்பளை வரலன்னு சொல்லிட்டு காதோட அத்தை அடைக்கல் வச்சு வேண்டாவன். அப்பா ஆயா காது மறுபடியும் அடைக்கல்ல இருந்து எடுத்துட்டு வந்து காது தச்சு வச்சுக்கிறேன். ஆனா கேட்காது. உங்க 2 பேருக்கு இது முக்கியம். வாழத வாங்கி கொடு. ஏய் இதோ நிக்கிறாங்க பாரு அவங்க அப்பா உங்க செத்து போனா. அவங்க நிக்கட்டு அங்க பஜ்ஜியே காணோம். எனக்கா துப்பாக்கி சூடுன்னு சொன்ன? டேய் தவுக்குல மூஞ்சிய வச்சிரண்டா ஆப்பு. இதுங்க எங்கடா பஜ்ஜி போட்டுதுங்க? 4 போட்டு நாசுக்கா பேசுது. உன் சித்த போனோம்னா கேளாம். டேய் என்ன போட்ட பஜ்ஜி எல்லாத்தையும் முழுங்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? யோ இதுங்க பூம் பிள்ளைங்க தானா? இங்க போட்ட பஜ்ஜி மொத்தத்தையும் துண்ணு பிடிச்சுங்க. எவ்வளவு தெரியுமா பில் ஆச்சு? ₹480. ஏம்பா காசு கூட ஏமா கொத்திக்க? டேய் கசமாலாம் எங்க அப்பா வந்து தருவான்னு சொல்லிட்டு தான் சொன்னானுங்க. நீ தானே அங்க அப்பன் குத்துட்டு போ. கொடுக்கலான்னு நினைச்சேன். இப்ப என்கிட்ட காசு கிடையாது. இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப காசு இல்ல உங்ககிட்ட. அவனுங்க சாப்பிட்டதுக்கு ₹480 வாழைக்காவும் அந்த மாவு வாங்கி வந்து கொடு. நான் போய்ச்சிக்கிறேன். ஏய் இதான் நல்ல நேரம். அவங்க அந்த பக்கம் சண்டை போட்டுனுக்குறாங்க. வா சீக்கிரமா கரண்ட் பில் கட்டி வீட்டுக்கு போயிடலாம் வா. உனக்கு என்ன வாழை தானே வேணா? வாழை தோப்பை காமிக்கிற வா. எவ்வளவு கூட பறிச்சுக்கு வா. அம்மா நீ பாத்துக்க. நான் போயிட்டு வாழைக்காலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ கூட அந்த மஞ்சா பையன் கையில கொடுத்தா இல்ல. வாடா வாடா வாங்கிட்டு போடு. நான் பாத்துறேன். யோ வாழை தோப்பு பேர் எது வேணுமோ அத்தை எடுத்துமா வா. என்னடா இது திறன் நேரத்துக்கே இட்டுன்னு வந்துட்டுக்கிறானுங்க. இப்படி நம்ம மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். யோ கட்டையா என்ன என் முன்ன பண்ணுகிறான்? டேய் ஆமா குஞ்சு எத்தினி தாறு வேணாம் அறுத்துக்கடா என் அறுப்பு. ஆமாண்டா போண்டா குஞ்சு. ஏமா இங்க என்ன பண்ற? கஷ்டம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியாம்மா என்னம்மா பண்றது? என்ன பண்றதா? முன்ன இங்க தானே அர்த்தம் பண்ணா. வா இன்னொரு கல அர்த்தம் போவா. ஐயோ கோத்து விட்டுச்சு. என்ன பண்றது? அட மூக்கு சளி. அடிங்க. ஏம்மா நம்ம என்னமோ ஊருக்கு நல்லா செஞ்ச மாதிரி கபகபன்னு வந்து நடு ரோட்டை சொல்லிட்டியாமா அத்தை? அதுவும் 4 பேர் இருக்கும்போது சொல்லிட்டியாமா? அப்ப நம்ம பங்களா வீடு கட்டுறது இல்லையா? பங்களா வீடு கட்ட போறியா? எங்கிருந்து பங்களா வீடு கட்டுறது? நீ தான் போட்டு குத்திட்டியா? போட்டு குத்துட்டியா? இப்ப உங்களை போட்டு தர்றோம். டேய், 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 டேய்,